எனக்கு நீங்க தானே அம்மா, நீங்க தானே அப்பா. த்வமேவ மம சரணோ ஹே குருநாதா, த்வமேவ மம சரணோ ஹே குருநாதா, த்வமேவ மம சரணோ. த்வாம் வினா தீன ரக்ஷகோ மான்யோ, த்வாம் வினா தீன ரக்ஷகோ மான்யோ, க்ஷணமபி மனசா ந ஸ்மராமி அன்யோ, க்ஷணமபி மனசா ந ஸ்மராமி அன்யோ, த்வமேவ மம சரணோ. जननी त्वमेव जनक त्वमेव, जननी त्वमेव जनक त्वमेव, जगदोद्धारक सर्वं त्वमेव, जगदोद्धारक सर्वं त्वमेव. पालय भगवन् नाम बोधेता, पालय भगवन् भावित प्रेमिक पादारविन्दा, भावित प्रेमिक पादारविन्दा, त्वमेव मम शरणो हे गुरुनाथा, त्वमेव मम शरणो. குருவனுடைய பிரிவு தாங்க முடியாம அழறான். ஜனனி துவமேவா ஜனகஸ்துவமேவா, நீதான் ஜனனின்னா அம்மா, நீங்க தான் என்னுடைய அம்மா, நீங்க தான் என்னுடைய அப்பா. உங்களை விட்டுட்டு நான் எப்படி இருப்பேன்? க்ஷணமபி மனசா ஸ்மராமி ந அன்யம், உங்களை தவிர என்னுடைய மனதில் வேற யாருடைய சிந்தனையும் ஒரு க்ஷணத்துக்கு கூட வராது. குழந்தைய பலவிதமா சமாதானப்படுத்திட்டு நான் காசிக்கு போறேன், 10 மாசம் அங்கதான் இருக்க போறேன், நீ சர்வ சாஸ்திரங்களையும் படிச்சு முடி, நீ பெரிய வித்வான் ஆகணும், உன் விஷயமா எனக்கு மனசுல ஒரு சங்கல்பம் இருக்கு அப்படிங்கிறதா குழந்தைய சமாதானப்படுத்திட்டு காசி க்ஷேத்திரத்துக்கு போயிட்டார். காசி க்ஷேத்திரத்தில் போய் ஒரு கர்ப்பவாசம் 1 வருஷம் அங்கே இருக்க போறார் சுவாமிகள். பகவன் நாம போதேந்திராலா வரக்கூடிய பிற்காலத்தில் ஆகக்கூடிய புருஷோத்தமன் இந்த ஞானசாகரன் அப்படிங்கிற குழந்தையோட சேர்ந்துண்டு காஞ்சிபுரத்தில் வித்யாபியாசம் பண்ணிட்டு இருக்கார். காசி யாத்திரை போய் காசியில ஒரு கர்ப்பவாசம்னு சொல்லக்கூடிய 10 மாதங்கள் காசி க்ஷேத்திரத்திலே தங்கி இருக்கணும்னு ஆசைப்பட்டு கிளம்புறார். ஞானசாகரனும் புருஷோத்தமனும் குருவை பிரிஞ்சு எப்படி இருக்கிறது அப்படிங்கிறது புரியாம தவிக்கிறா. பட்சிகள் இருக்கு இல்லையா, அந்த பட்சிகளுக்கெல்லாம் சாஸ்திரத்துல அந்த பட்சிகளுக்கு த்விஜத்துவம் உண்டு. த்விஜத்துவம் அப்படின்னுட்டா இரு பிறப்பாளர்கள். பசுமாடு குட்டி போடும் பொழுதே கண்ணு குட்டியா போட்டு விடுறது, நாய் குட்டி போடும் பொழுதே நாய்க்குட்டியா போட்டு விடுறது. ஆனா பறவைகள் மட்டும் போடும் பொழுது முட்டையா போடுறது. முட்டை போடுறது அப்படிங்கிறது அந்த முட்டையா இருக்கு இல்லையா, அது ஒரு பிறவி. முட்டையிலிருந்து குஞ்சு வரதே அது ஒரு பிறவி. அதனால பறவைகளுக்கெல்லாம் இரு பிறப்பாளர்கள் அப்படிங்கிற பேர் உண்டு. அது மாதிரி ஒரு குழந்தைய வேதம் படிக்கிறதுக்காக, அவனுக்கு நன்னூல்களை படிக்கிறதுக்காக பூநூல் போட்டு விடுறா இல்லையா, அதிலிருந்து அவனுக்கு மறுபிறப்பு அப்படிங்கிறதுனால அவர்களுக்கும் இரு பிறப்பாளர்கள்னு பேர் உண்டு. அது மாதிரியே மற்றொரு இரு பிறப்பாளர்கள் யாரு அப்படின்னுட்டா, குரு கிட்டேந்து யாருக்கு மந்திர உபதேசம் ஏற்படுறதோ அவர்கள் எல்லாருமே இரு பிறப்பாளர்கள் தான்.